பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தை உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்னாடியும் குறிப்பா மனுஷர்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃப் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு மரியாதை குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் அத்தனை பேருக்கு முன்னாடி தயை பெற்றுக்கொள்வதற்கும் ப்ளீசிங் லைஃப் பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவை. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, நீதிமொழிகள்ல பாருங்க 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் சொல்ற, மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அப்போ போதகம், 2வது கட்டளைகள். தேவன் தருகிற போதகம்னா ஆலோசனை நிறைந்த வார்த்தை. 2வது கட்டளை அப்படின்னா கமாண்ட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், 2வது கமாண்ட். இந்த ரெண்டையுமே நம்ம விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர் அதை செவி கொடுத்து கேட்பதே கிடையாது. செவி கொடுத்து கேட்டு இருதயத்துல கரெக்டா நம்ம மறக்காம வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில நடந்தோமானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. அதே அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தயை அப்படின்னா பிளீசிங் லைஃப். 2வது நற்புத்தி அப்படின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃப். அவ்வளவு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை நிறைந்த வார்த்தைகளையும் 2வது கட்டளைகளை மறக்கவே கூடாது, செவி கொடுத்து கேட்கணும். யோசுவா பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தந்த ஆலோசனையவும் கட்டளையவும் செவி கொடுத்து கேட்டு மறக்காம அதன்படி செயல்பட்டதுனாலதான் யோசுவா மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, தேவனுக்கு முன்னாடியும் அங்க இருக்கிற மனுஷர்களுக்கு முன்னாடியும் அவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை 4வது வசனத்துல சொன்னப்பட்ட ஆசீர்வாதத்தை யோசுவா பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தருடைய ஆலோசனையும் தேவன் தருகிற கட்டளைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கமாண்ட், ரெண்டையும் நீங்க செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடந்தோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்த ஆவலாக இருக்கிறார். இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ்.